Hello friends, welcome to Smart Study. இந்த வீடியோவில் நீ நம்ம என்ன பார்க்க போனால் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் 1 உறவுகளும் சார்புகளும்ல பயிற்சி 1.1 7வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். கணக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு என்ன புது யூஸ் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அழுத்துங்க. வாங்க இப்போ என்ன கேட்டிருக்காங்க பார்க்கலாம். ஏ என்பது பிஐ விட குறைவான ஏழு எண்களின் கணம், பி என்பது 8ஐ விட குறைவான பகா எண்களின் கணம், சி என்பது இரட்டைப்படை பகா எண்களின் கணம் எனில் கீழ்கண்டவற்றை சரிபார்க்குன்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து ஏபிசியோட வேல்யூ நம்மளுக்கு கொடுக்கல, அந்த வேல்யூவை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அதோட வேல்யூவை கண்டுபிடிச்சி கீழே இருக்க இந்த ஈக்குவேஷன்ஸ் இன்னும் வந்து சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். ஏன்னா என்னது, ஏ வந்து 8ஐ விட குறைவான ஏழு எண்கள்னு கொடுத்துருக்காங்க. ஏழு எண்கள்னு எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும், 1லேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுலாம் தான் ஏழு எண்கள். ஸோ 8ஐ விட குறைவான ஏழு எண்கள் என்னது, ஏ ஈக்குவல் டு 8ஐ விட குறைவான ஏழு எண்கள்னா 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுமா, அப்போ 1 2 3 4 5 6 7 7 8ஐ விட குறைவான ஏழு எண்கள்னால் 8க்கு முன்னாடி என்ன 7 தான், அதுக்கப்புறம் 8 வந்து 8ஐ விட குறைவான ஏழு எண்கள் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம 7ஓட நிறுத்திடணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பி என்ன பாருங்கள். பி என்பது 8ஐ விட குறைவான பகா எண்களின் கணம்னு கேட்டிருக்காங்க. பகா எண்கள்னால் எப்படின்னா, பகா எண்கள்னால் இப்போ ஒரு எண் வந்து இப்போ நம்ம ஒரு நம்பர் எடுக்கணும், அந்த நம்பர் வந்து அந்த நம்பரோட டேபிள்ஸ்லேயும் வரணும், ஒன்றாம் டேபிள்ஸ்லேயும் வரணும். ஓகேங்களா? அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ 2 எடுத்துக்கோங்களேன். 1 2s are 2, 2 1s are 2, ரெண்டுத்துலேயுமே வருதா, 1 டேபிள்லேயும் வருது, 2 டேபிள்லேயும் வருது. அப்போ அந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் தான் பகா எண்கள். இப்போ அந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 8க்குள்ளே தான் கேட்குறாங்க. அப்போ 8க்குள்ளேனா மொத்தம் எத்தனை நம்பர், பி ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு நம்பர் 2வா, அப்புறம் 3 3 பாருங்கள், 1 3s are 3, 3 1s are 3, வேறு எதுலேயுமே இந்த நம்பர் வந்து வராது. ஸோ 3, அப்புறம் 5 5 பாருங்கள், 5 1 5s are 5, 5 1s are 5, ஸோ 5, அப்புறம் 7 7 1s are 7, 1 7s are 7. அவ்வளோதான், 8ஐ விட குறைவாக கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம 7ஓட ஸ்டாப் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அடுத்து சி. சி என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். சி என்பது இரட்டைப்படை பகா எண்களின் கணம். பகா எண்கள்னால் இதான், இரட்டைப்படை பகான்னு கேட்குறேன். இரட்டைப்படை பகான்னா இதெல்லாம் ஒற்றைப்படை எண்கள் 3 5 7 நம்மளுக்கு கேட்டிருக்கிறது இரட்டைப்படை. அப்போ என்ன வரும், 2 தான் வரும். இரட்டைப்படை பகான்னாலே ஒரே ஒரு நம்பர் தான், அது 2 தான். ஓகேங்களா? இப்போ 2 போட்டாச்சா. இப்போ ஏபிசியோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அதை வச்சு இந்த ரெண்டு சமயம் நம்ம என்ன பண்ணோம், சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? பாருங்கள், ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க சமம் மட்டும் தெரிஞ்சிங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏ வெட்டு பி இன்ட்டு சி ஈக்குவல் டு ஏ இன்ட்டு சி வெட்டு பி இன்ட்டு சி. இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம், எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ்ன்னு எடுத்துப்போம். லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைட். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன எடுப்போம்னா எல்ஹெச்எஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத மட்டும் எழுதிக்கணும். ஏ வெட்டு பி இன்ட்டு சியா. இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா இதில் ப்ராக்கெட்டில் இருக்கிற வேல்யூவை மட்டும் எழுதணும். என்ன இருக்குது ப்ராக்கெட்டில், ஏ வெட்டு பின்னு இருக்குது. அப்போ ஏ வெட்டு பி ஈக்குவல் டு ஏ வெட்டு பின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஏவையும் பியும் பாருங்கள், ஏ இது பி, இது ரெண்டுத்துலையும் பொதுவான நம்பர், அதாவது ஏலையும் இருக்கணும் பிலையும் இருக்கணும். அந்த மாதிரி நம்பர்ஸ் தான் தேவை. வெட்டு பின்னா அதுதான், ஏலையும் இருக்கணும் பிலையும் இருக்கணும். அதுதான் என்னதுன்னா ஏ வெட்டு பி. இப்போ 2 பாருங்கள், ஏலையும் இருக்குது பிலையும் இருக்கா, அப்போ 2 வருமா, 2 ஆமாம். 3 பாருங்கள், ஏலையும் இருக்குது பிலையும் இருக்குது, அப்போ 3. 4 பாருங்கள், 7 இருக்குது ஆனால் பியில் இல்லை, அப்போ 4 வராது. 5 இருக்கா, 5 ஏலையும் இருக்குது பிலையும் இருக்குது, அப்போ 5. 6 பாருங்கள், 7 இருக்குது பியில் 6 இல்லை, ஸோ அப்போ இதுவும் வராது. 7 இருக்கா, ஸோ ஏலையும் 7 இருக்குது பிலையும் 7 இருக்குது, அப்போ 7. அவ்வளோதான், இதுதான் என்னதுன்னா ஏ வெட்டு பி. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். ஏ வெட்டு பி இன்ட்டு சி கொடுத்துருக்காங்க. ஏ வெட்டு பி இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், இன்ட்டு சி. சியோட வேல்யூ என்னங்க, 2. சியோட வேல்யூ 2. இப்போ ஏ விட்டு பி இன்ட்டு சின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஏ விட்டு பியோட வேல்யூ இதுவா, ஃபஸ்ட்டு அந்த வேல்யூ எடுத்து எழுதிங்க. 2 3 5 7 இன்ட்டு சியோட வேல்யூ என்ன, 2. அப்போ ஒன்றுமே இல்லை, சிம்பிள். இங்கே பாருங்கள், 2 2 ஒன்றா, 3 2 5 2 அப்புறம் 7 2. அவ்வளோதான், இதுதான் என்னதுன்னா ஏ விட்டு பி இன்ட்டு சி. இப்போ நம்ம அடுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிச்சாச்சு. இதை வந்து ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கணும். நம்ம அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்கணும். இப்போ அடுத்து வர ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து எழுதியாச்சா. இப்போ இதுலேயே 2 வேல்யூ இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு என்ன எடுக்கணும்னா ஏ இன்ட்டு சி எடுக்கணும். ஸோ அப்போது ஏ இன்ட்டு சி ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ என்ன, 1 2 3 4 5 6 7. இதான் என்னென்னா ஏவோட வேல்யூ இன்ட்டு சி. சியோட வேல்யூ என்ன, 2. இப்போது இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன இருந்தால் சேர்த்து எழுதணும். 1 2 2 2 அது போல் நம்ம என்ன பண்ணணும்னா சேர்த்து எழுதணும்.
1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7, 2 எழுதியாச்சா? A into C நம்ம என்ன பண்ணாச்சு, கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், B into C கண்டுபிடிக்கணும். ஸோ B into C ஈக்குவல் டு பியோட வேல்யூ என்ன, 2, 3, 5, 7 இதுதான் பியோட வேல்யூ. இன்ட்டு சியோட வேல்யூ என்ன, 2. மேலே எதுனா மாதிரி கீழே எதுவும் பார்க்கலாம். 2, 2, 3, 2, 5, 2, 7, 2 இதுதான் என்னன்னா B into Cயோட வேல்யூ. ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, A into C வெட்டு B into C. அதை எடுத்து அப்படி எழுதிங்க, A into C வெட்டு B into C ஈக்குவல் டு இப்போ A into C நம்ம கண்டுபிடிச்சாச்சு, B into C கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இது ரெண்டு வெட்டுனா என்னன்னா ரெண்டுத்துலேயும் பொதுவாக இருக்கிற நம்பர் மட்டும் எடுத்துக்கணும். இது முன்னாடி அந்த சம்பளம் எதுனா பார்த்தீங்கன்னா அது போல். இப்போ ஏல இருக்கிறது பிலையும் இருக்கணும், அதாவது A into Cயில் என்ன இருக்கோ அது வந்து B into Cலையும் இருக்கணும். A into Cயில் 1, 2 இருக்குது, ஆனால் B into Cயில் இல்லை, அப்போ அது வராது. A into Cயில் என்ன இருக்கணும், 2, 2 இருக்குது, B into Cலையும் 2, 2 இருக்குது, அப்போ அது வருமா, 2, 2. A into Cயில் என்ன இருக்குது, 3, 2, B into Cலையும் 3, 2, அப்போ அதுவும் வருமா, 3, 2. A into Cயில் 4, 2 இருக்குது, B into Cயில் 4, 2 இல்லை, அப்போ அது வராது. அப்புறம் பாருங்கள் 5, 2 A into Cலையும் இருக்கா, B into Cலையும் 5, 2 இருக்குது, 5, 2. A into Cயில் 6, 2 இருக்குது, B into Cயில் 6, 2 இல்லை, A into Cயில் அப்புறம் 7, 2 இருக்குது, B into Cயில் என்ன இருக்குது, 7, 2 இருக்குது. ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ பாருங்கள், நம்ம கண்டுபிடிச்ச ஃபஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் ஒரே மாதிரி இருக்கா பாருங்கள். செகண்ட் ஈக்குவேஷன் இது, நம்ம கண்டுபிடிச்ச ஃபஸ்ட் ஈக்குவேஷனை பாருங்கள். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அதே இருக்கா, 2, 2, 3, 2, 5, 2, 7, 2. செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், 2, 2, 3, 2, 5, 2, 7, 2. அப்போது ஈக்குவேஷன் 1 ஈக்குவல் டு ஈக்குவேஷன் 2, LHS ஈக்குவல் டு RHS. ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்த சம் பார்க்கலாம். இப்போ அடுத்த சம் பாருங்கள், என்ன கேட்டிருக்காங்க, A into B minus C ஈக்குவல் டு A into B minus A into Cன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அதே போல் நம்ம என்ன பண்ணால் ABCயோட வேல்யூவை எடுத்து எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு ஏவோட வேல்யூ என்ன, அங்கே எழுதின அதே வேல்யூ தான். A ஈக்குவல் டு 1, 2, 3, 4, 5, 6, 7 ஏவோட வேல்யூவா. பியோட வேல்யூ பாருங்கள், 2, 3, 5, 7. சியோட வேல்யூ இரட்டைப்படை பகம்னா 2 மட்டும்தான். ஸோ சியோட வேல்யூ இப்போ எழுதியாச்சா. இப்போ அதே போல் LHS RHS எடுத்துங்க. ஃபஸ்ட்டு LHS, எப்பவுமே LHS தான் நம்ம எடுக்கணும். A into B minus C LHS எடுத்தாச்சு. இப்போ அதை என்ன பண்ணலாம், ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அப்போ என்னது, B minus C ஈக்குவல் டு மைனஸ் C. B minus Cன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ மைனஸ் என்ன வரும், பிலேருந்து சியை மைனஸ் பண்ணுமா, இல்லை. பிலையும் சிலையும் ஒரே மாதிரி இருக்க நம்பர்ஸை தவிர்த்து மற்ற நம்பர்ஸ்லாம் எடுத்துக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், பியில் என்ன இருக்குது, 2, 3, 5, 7, ஆனால் சியில் 2 மட்டும்தான் இருக்குது. அப்போ பிலையும் 2 இருக்குது, சிலையும் 2 இருக்குது. அப்போ அந்த ரெண்டுத்துலேயும் பொதுவான இருக்கிற நம்பர்ஸை மட்டும் என்ன பண்ணால் விட்டுடணும். அங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. அப்போ அதை மட்டும் விட்டுட்டு மற்ற நம்பர்ஸ் எடுத்து எழுதணும். 3, 5, 7 மீதி தானே இருக்குது, 2 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஸோ 2 2 போயிடும். அப்போ மீதி 3, 5, 7. B minus C எவ்வளோ, 3, 5, 7. ஓகேங்களா? இப்போ அடுத்து A into B minus C. ஏவோட வேல்யூ என்ன, 1, 2, 3, 4, 5, 6, 7 இதுதான் ஏவோட வேல்யூ. இன்ட்டு B minus C. B minus Cனா இப்போ நம்ம கண்டுபிடிச்சது 3, 5, 7 இதுதான் B minus C. இப்போ போடுங்க. இப்போ என்ன பண்ணோம், A into B minus C. அப்போ 1 into 3, 1, 3, 2, 3, 3, 3, 5, 3 அதே போல் போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? சாரி ஃப்ரெண்ட்ஸ், அப்படி வராது. 1, 3, 1, 5, 1, 7 அவ்வளோதான், முடிஞ்சுதா. இப்போ செகண்டு 2, 3, 2, 5, 2, 7 இதே போல் நம்ம எழுதிட்டே வரணும். வாங்க, ஃபஸ்ட்டு என்னது, 1, 3, அப்புறம் 1, 5, அப்புறம் 1, 7 அவ்வளோதான், 1 முடிஞ்சிடுச்சா. இப்போ 2, 2, 3, 2, 5, 2, 7 அப்புறம் 3, 3, 3, 3, 5, 3, 7 அப்புறம் 4, 4, 3, 4, 5, 4, 7 இப்போ 5.
5,3 5,5 5,7 நெக்ஸ்ட்டு 6 6,3 6,5 6,7 அப்புறம் 7 7,3 7,5 7,7 ஓகேங்களா. a × b - c நம்ம என்ன பண்ணியாச்சு, எழுதியாச்சு. ஓகே, இப்போ நம்ம இதை என்ன எடுத்துக்கணும், ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கணும். ஈக்குவேஷன் 1 நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், RHS கண்டுபிடிக்கணும். LHSோட வேல்யூ இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு RHS கண்டுபிடிக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், RHS பாருங்கள். LHS நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ RHS ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு RHSோட வேல்யூ என்ன, a × b மைனஸ் a × c. ஃபஸ்ட் நம்ம a × b கண்டுபிடிக்கணும், அப்புறம் a × c கண்டுபிடிக்கணும். அது ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சி a × bலேருந்து a × c மைனஸ் பண்ணணும். a × b பாருங்கள், a × b ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும், 1 2 3 4 5 6 7 இன்ட்டு பியோட வேல்யூ என்ன, 2 3 5 7 ஓகேங்களா. இப்போ இதை நம்ம அப்படியே போட்டுகிட்டே வரணும். 1,2 1,3 அந்த ஸ்டெப்பில். ஸோ 1,2 1,3 1,5 1,7 2,2 2,3 2,5 2,7 3,2 3,3 3,5 3,7 அப்புறம் பாருங்கள் 4,2 4,3 4,5 4,7 அப்புறம் என்ன வரும், 5 5,2 5,3 5,5 5,7 அப்புறம் பாருங்கள் 6,2 6,3 6,5 6,7 லாஸ்ட் என்னது 7,2 7,3 7,5 7,7 போட்டாச்சா. a × b என்ன பண்ணியாச்சு, நம்ம கண்டுபிடிச்சிச்சு. அப்புறம் என்ன கண்டுபிடிக்கணும், a × c கண்டுபிடிக்கணும். a × cயோட கண்டுபிடிக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு a × c போட்டுக்கலாம். என்ன வரும், a × c ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ என்ன, 1 2 3 4 5 6 7 இதுதான் ஏவோட வேல்யூ. இன்ட்டு சியோட வேல்யூ என்ன, 2. இப்போ இது ரெண்டு தான் நம்ம என்ன பண்ணோம், 1,2 1,2 அப்புறம் 2 தானே இருக்குது. ஸோ 2,2 அப்புறம் 3,2 அப்புறம் 4,2 5,2 6,2 7,2 அவ்வளோதான். a × c போட்டாச்சா. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், a × b மைனஸ் a × c ஓகேங்களா. a × b மைனஸ் a × c ஈக்குவல் டு, இப்போது அதே போல் மைனஸ் பண்ண என்ன பண்ணோம், a × bலேயும் a × cலேயும் எந்த 2 நம்பர் பொதுவாக இருக்கோ அதை தவிர்த்து மற்ற நம்பர்லாம் நம்ம எடுத்து எழுதணும். பாருங்கள் அது போல் எது எதெல்லாம் பொதுவாக இருக்குன்னு பாருங்கள். a × cயில் 1,2 இருக்கா, அப்படியே a × bயில் பாருங்கள் 1,2 இருக்குது. அப்போ 1,2 வராது. இப்போ என்ன வரும், 1,3 1,5 1,7 3 வருமா, ஏன்னா அது 3 இங்கே பாருங்கள். அப்போ என்ன வரும், 1,3 1,5 1,7 10 பாருங்கள். 2,2 a × cயில் இருக்குது. a × bலேயும் பாருங்கள் 2,2 இருக்கா, அப்போ அது வராதா. அப்போ என்ன வரும், 2,3 வரலாம் 2,5 வரலாம் 2,7 வரலாம். 2,3 2,5 2,7 அடுத்து பாருங்கள் 3,2 a × cயில் இருக்கா. அதே போல் a × bயில் பாருங்கள் 3,2 இருக்கா. அப்போ என்னென்ன வரலாம், 3,3 வரலாம் 3,5 வரலாம் 3,7 வரலாம். அப்போது 3,3 3,5 3,7 ஓகேங்களா. அடுத்து 4,2 4,2 a × cயில் இருக்குது. a × bயில் பாருங்கள் 4,2 இருக்கா. அப்போ அதுவும் வராது. அதுக்கு பதில் என்னென்ன வரலாம், 4,3 வரலாம் 4,5 வரலாம் 4,7 வரலாம். 4,3 4,5 4,7 அடுத்து 5,2 a × cயில் இருக்கா. அப்படியே a × bயில் பாருங்கள் 5,2 இருக்கா. அப்போ 5,2 வராதா. அப்போ என்ன வரலாம், 5,3 5,5 5,7
5,3 5,5 5,7. அடுத்து A இன்ட்டு சியில் பாருங்கள் 6,2 இருக்கா? A இன்ட்டு பியில் பாருங்கள் 6,2 இருக்கா? பாருங்கள் 6,2 இது இருக்கா? அப்போ 6,2 வராது. அப்போ 6,3 வரலாம், 6,5 வரலாம், 6,7 வரலாம். 6,3 6,5 6,7. அடுத்து இங்கே பாருங்கள் A இன்ட்டு சியில் 7,2 இருக்கா? அப்படியே A இன்ட்டு பியில் பாருங்கள் இங்கேயும் 7,2 இருக்கா? அப்போ அது மட்டும் வராது. 7,3 வரலாம், 7,5 வரலாம், 7,7 வரலாம். 7,7. அவ்வளோதான். இப்போ நம்ம இதை வந்து ஈக்குவேஷன் செகண்ட் வச்சுக்கணும். ஈக்குவேஷன் 1 பாருங்கள், இதில் இருக்க ஆன்சர் அதில் இருக்கா பாருங்கள். ஈக்குவேஷன் 1 பாருங்கள் 1,3 1,5 1,7. இதுலேயும் பாருங்கள் 1,3 1,5 1,7. அப்போ 2 கரெக்டு. இதில் இருக்க அனைத்து நம்பரும் இதில் ஈக்குவேஷன் 1 இருந்துச்சுன்னா நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் என்னது கரெக்டு, கண்டிப்பாக இருக்கும் ஆன்சர். ஸோ இப்போது ஈக்குவேஷன் 1 ஈக்குவல் டு ஈக்குவேஷன் 2. therefore LHS ஈக்குவல் டு RHS. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.